Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் நம்ம பீட்ஸ் எப்படி லோட் ஸ்டிச்சில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து க்ளூ போட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு 2 பீடு மட்டும் ஃபஸ்ட்டு கார்னரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் திரும்ப வெறும் த்ரெட்டு மட்டும் மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டு மறையிற அளவுக்கு நம்மளுக்கு எத்தனை பீட்ஸ் பிடிக்குமோ அத்தனை பீட்ஸ் நம்ம போட்டுட்டு மறுபடியும் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப த்ரெட்டை நம்ம வந்து மேலே கொண்டு போயிருக்கிறோம். அங்கே நம்ம பஞ்ச் பண்ணி குட்டி லாக் போட்டுட்டு பீட்ஸு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏன் 2 பீட்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா அப்போ தான் கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட்டு மறையிற அளவுக்கு நம்மளுக்கு 4 பீட்ஸ் வந்து பிடிக்குது. அதனால் நம்ம 4 பீட்ஸ் வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே லாஸ்ட் அந்த பைப்பிங் த்ரெட் எண்டிங் வரைக்கும் நம்ம 4 பீட்ஸே போட்டுக்கலாம். பைப்பிங் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ போட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா த்ரெட்டு வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வச்சு பண்ணும்போது நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து போடுவோம். இதில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு கீழிருந்து மேலே போதிலையே அப்போ வந்து நம்ம வெறும் த்ரெட்டு மட்டும்தான் போவோம். அதுக்கப்புறம் த்ரெட்டு அங்கே போயிட்டு திரும்ப ரிட்டன் வரலையே அப்போ தான் நம்ம வந்து பீட்ஸை லோட் பண்ணுவோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா பைப்பிங் த்ரெட்டு வந்து ஃபுல்லுமே மறையிற அளவுக்கு நம்ம போடுற பீட்ஸ் இருக்கணும். பீட்ஸ் ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது. இப்போ 4 பீட்ஸ்னால் அது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம 4 பீட்ஸே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு டைட் ஃபினிஷிங்கில் நம்மளோட ஸ்டிச்சு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நம்ம லோட் ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். பீட்ஸ் ஒர்க்கு மட்டும் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்ம இந்த லோட் ஸ்டிச்செல்லாம் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸ்டாக இருக்கும். நம்ம த்ரெட்டில் லோட் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் நம்ம த்ரெட்டில் வந்து வெறும் த்ரெட்டு மட்டும் பண்ணியிருப்போம் இல்லையா, இதில் பீட்ஸுங்கும்போது நம்ம த்ரெட்டை மேலே பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு வரும்போது அப்போ மட்டும் நம்ம பீட்ஸ் போட்டுக்குவோம். நார்மல் ஸ்விங் த்ரெட்லேயே நம்ம இந்த ஸ்டிச் எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஆரி கிளாஸ் வேணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ளாட்டாகவும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எம்போஸ்டாக பண்ணும்போது இந்த லோட் ஸ்டிச் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பெருசாக எம்போஸ்டாக தெரியும். அவ்வளோதான், நம்ம லாஸ்ட்டு கார்னருக்கு வந்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம கார்னர் ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப நம்ம லாஸ்ட்லேயும் 2 பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். த்ரெட்டில் பண்ண லோட் ஸ்டிச் மாதிரியே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் நம்ம பீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணுவோம், அவ்வளோதான். நீங்களும் ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.